வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட் தாங்க பார்க்க போறோம். அதனால கம்மி லெவல் பட்ஜெட்ல நல்ல ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட் வீடியோ நிச்சயம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி சேனலுக்கு உங்களுக்கு தெரியாத ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியா இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு சரி இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ள போகலாமா? சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போற ஒரு ஸ்கூட்டர் ஹீரோவோட டெஸ்டினி பிரைம். ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லணும்னா வச்சுங்களேன், இந்த ஒரு அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஒரு 125cc மோட்டர் சைக்கிள்னு பார்க்கும்போது ஸ்கூட்டர்னு பார்க்கும்போது அது நம்ம ஹீரோவோட டெஸ்டினி மட்டும்தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியில் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் ஒரு நார்மல் டே டு டே சிட்டி கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு டீசென்ட் டோனோட இருக்குது. ரொம்ப ஸ்போர்ட்டினஸ் இல்லைனாலும் டீசென்ட் டச் உள்ள நல்ல ஒரு டிசைன்னே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்க, இதில் உங்களுக்கு ஒரு 124.6cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால 9 bhp ஆஃப் பவர்ஸும் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, ஒரு 125cc ஏற்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் ஒரு சில ரேஞ்சில் இந்த வண்டியில் வைப்ரேஷன் இஷ்யூ இருக்கிறதா சொல்கிறாங்க. அது ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கிறோம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்தாலுக்கு அரௌண்ட் ஒரு 85 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு மேலேயும் போகுது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தாலுக்கு 45 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ மேபி கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் நீங்கள் நிச்சயமாகவே எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தாலுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்க, இதில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் IBS பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தாலுக்கு அரௌண்ட் ஒரு 115 kg கிட்ட வருதுப்பா. சீட் ஹைட் பொறுத்தாலுக்கு 778 mm. சீட் ஹைட்லாம் கம்மி தான், வண்டியோட வெயிட் லைட்டாக அதிகம். பட் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தாலுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் மட்டும் தான் 97,000 கிட்ட வரைக்கும் வருது ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங். இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு 125cc மோட்டர் சைக்கிள் எடுக்குன்னா நிச்சயமாக நம்ம ஹீரோ டெஸ்டினி பிரைம் நிச்சயமாக ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. வண்டியோட டிசைனும் ஓகே. இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்கும் இருக்குது. அது கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக வரும், வேணால் அதை செக் பண்ணி பாருங்க. பட் அண்டர் 1 lakhன்னு பார்க்கும்போது டெஸ்டினி பிரைமே மோர் தென் எனஃப் தான். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங்கில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110. ஆமாங்க, ஒரு பேசிக் அண்ட் சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு ஸ்கூட்டர் கம்மி ப்ரைஸிங்கில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டிய டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். எந்தவித அந்த ஒரு ஓவர் ஃபேன்சி எலமெண்ட்ஸும் இருக்காது, எதுவும் இருக்காது. அப்படியே நார்மலாக ஒரு சட்டில்டான டோனில் தான் இருக்கும். பட் ஆனால் இந்த வண்டியில் அந்த ஒரு மேட் பிளாக் கலர் ஸ்கீம்னு ஒன்று உண்டு, அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஆயில் கூல்ட் இன்ஜின் ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினால பார்த்தோன்னா வச்சுங்களேன் 7.71 bhp ஆஃப் பவர்ஸும் 8.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 80 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும், ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 110cc எப்படி இருக்கணுமோ அது மாதிரி தான், அப்படியே ஒரு 60 வரைக்கும் நல்ல புல்லிங் இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் மதம் தான் போகும் அடிச்சிரு. ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனி ரிப்போர்ட்டட் 45 km/h இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப நிச்சயமாக கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் எடுக்கலான்றதுல டவுட்டே கிடையாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்களுக்கு டுவெல் ட்ரம்மு அந்த IBS பிரேக்கிங் சிஸ்டமும் சொல்கிறாங்க. அது பிரேக்கிங் வைஸ் கொஞ்சம் சுமாரான லெவல் பிரேக்கிங், அது வெறும் ட்ரம் பிரேக் தான் இருக்குன்றதுக்காக நான் அப்படி சொல்ல. ட்ரம் பிரேக்காக இருந்தாலுமே அந்த ஒரு பிரேக்கிங் பைட்டில் ஒரு சில ஸ்கூட்டர்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்கூட்டரில் அந்த ஒரு பிரேக்கிங் பைட்டுன்றது கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் ஆகுது. முன்னாடி கூட ஓகே, பின்னாடி ரொம்பவே கம்மியாக தான் ஃபீல் ஆகுது பிரேக்கிங். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு 86,000 ஸ்டார்டிங், டாப் வேரியண்ட்டு 89,000 முடிஞ்சிடும். இந்த ஒரு ப்ரைஸிங்கில் சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு லோ மெயின்டெனன்ஸ் ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன், இந்த ஒரு 110cc செக்மெண்ட், அதுலேயும் குறிப்பாக இந்த அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் அந்த ஒரு ஃபேன்சியர் டோன். ஆமாம், வண்டி பார்க்குறது கொஞ்சம் லுக்காக இருக்கணும், அந்த ஒரு கேர்ள்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும், கலர் ஸ்கீம்ஸ்லாம் சூப்பராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு லைட்டாக அந்த கிளாசிக் தீமை மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த வண்டியை செஞ்சுருக்குன்னு சொல்கிறாங்க. பட் வண்டி பார்க்க அந்த அளவுக்கு கிளாசிக் தீம்லாம் இல்லை, கொஞ்சம் ஒரு மாடர்ன் ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதான் டிசைன் பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் அதில் குரோம் எலமெண்ட்ஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்களும் இருக்குது இந்த வண்டியோட டிசைன் பொறுத்த
பொறுத்தளவுக்கு டிசைன் விஷயத்தில் நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டோனில் இருக்குதுன்னே சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் போகும். இதில் உங்களுக்கு ஒரு 110.9 cc-க்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால் ஒரு 8.8 bhp ஆஃப் பவர்ஸும் அதுக்கடுத்து 8.7 Nm ஆஃப் டார்க்கும் கொடுத்து டாப் ஸ்பீட் அரௌண்ட் ஒரு 75 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. ஓரளவு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் இதில் நம்ம எல்லாருமே திருட 160cc மோரலஸ் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸில் இவரும் பெருசாக சொல்லும்படிலாம் இருக்காது, ஒரு டீசென்ட் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. பட் அந்த வண்டியோட ஆக்சலரேஷன் நல்லாயிருக்கும். அந்த ஒரு 0 to 60 வந்து நல்ல ஒரு ஸ்வீட்டாக அப்படியே லீனியராக வண்டி ரீச் ஆகும். அந்த ஒரு விஷயம் இந்த வண்டியில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 50 km/லிட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஸ்கூட்டர் எடுக்குன்னு நினைக்கிறீங்கிறப்ப இந்த ஹீரோட ப்ளஷர் ப்ளஸ் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இதுலேயே உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான், டிஸ்க் ஆப்ஷன் கூட கிடையாது. சொல்லப்போனால் இந்த லிஸ்டிங்கில் வர எதுலையுமே நம்மளுக்கு டிஸ்க் ஆப்ஷன் கிடையாது, எல்லாத்துலேயுமே ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 104 kg தான் வந்து ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடலாம். சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 765 mm தான். அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் ரைடர்ஸுக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு அஃபோர்டபுளாகவே இருக்கும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் வேரியண்ட்டு 82,000 ஸ்டார்டிங்கு, டாப் வேரியண்ட்டு 96,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நிச்சயமாகவே இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்கூட்டர் எடுக்குன்னு நினைக்கிறப்ப இந்த ஹீரோட ப்ளஷர் ப்ளஸ் நிச்சயம் ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். பட் நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்தால் இந்த வண்டி நல்லா லாங் லைஃப் வரும், அந்த ஒரு சிதி மனசில் வச்சுங்க. பட் சரியா இல்லைனா கொஞ்சம் டவுட் தான்ப்பா. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டாக போகிறோம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு ஹோண்டாவோட டியோ 110. அவங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டி டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக அண்ட் மோர் அக்ரெசிவ் டோனில் இருக்கக்கூடிய ஒரு 110cc ஸ்கூட்டர்னே சொல்லலாம். இந்த ஒரு செக்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசைன் கெயின் பண்ண ஒரு வெஹிக்கிளாக நம்ம ஹோண்டா டியோ 110 தான் இருக்கும். அது இல்லாமல் பில்டு குவாலிட்டி வைஸும் இது வரைக்கும் பார்த்த ஸ்கூட்டர்ஸ்லேயே இதோட ஒரு பில்டு குவாலிட்டி தான் ஒரு சூப்பர் நல்ல ஒரு ரிஜிடான ஒரு பில்டு குவாலிட்டி கூட. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதில் 109.51 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியாலும் பார்த்தோன்னா வச்சுங்களேன் 7.75 bhp ஆஃப் பவர்ஸும் 9.03 Nm ஆஃப் டார்க்கும் கிடைச்சிருந்து. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இட்ஸ் நாட் அ அப்படியே பயங்கரமாக இல்லை, ஹோண்டா டியோ அப்படி இப்படி நம்ம நினச்சிருப்போம். பட் பர்ஃபார்மன்ஸில் ஒரு அளவுக்கு டீசென்ட் லெவல் தான் இருக்கும். இருந்த டியோ வந்து பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த லேட்டஸ்ட்டாக அந்த BS6 OB2 வருஷன்னா பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக டிக்ரீஸ்மெண்ட் இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் 83 km/h, ஒரு டீசென்ட் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு 110cc பொறுத்தளவுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 48 kmpl. பட் நீங்கள் டீசெண்டாக ஓட்டுறீங்கிறப்ப மைலேஜ் எதிர்பார்க்கலாம். பட் போட்டு அடிக்கிறீங்கிறப்ப எந்த ஸ்கூட்டராக இருந்தாலும் மைலேஜ் கம்மியாகும். அதுவும் இல்லாமல் இதுவும் மைலேஜ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டீசெண்டாக ஓட்டுறீங்கிறப்ப ஒரு 40 to 50 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தளவுக்கும் இதில் உங்களுக்கு டியூவல் ட்ரம் தான், CBS பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. பிரேக்கிங் வைஸ் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டு 103 kg கிட்ட வருதுப்பா. சீட் ஹைட்டு 765 mm. அப்படின்னு பார்க்கும்போது சீட் ஹைட்டும் கம்மி, வண்டியோட வெயிட்டும் ஓரளவுக்கு கம்மி தான் இருப்ப இதோட ஹேண்டிலிங் உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்க போதில்ல. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு 94,000 ஸ்டார்டிங் அப்ராக்சிமேட்லி. அதுக்கடுத்து டாப் வேரியண்ட் போகிறீங்கிறப்ப 99,000 முடிச்சிடலாம். டீலக்ஸ் வேரியண்ட்டு அதில் உங்களுக்கு வந்து செமி டிஜிட்டல் அது மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு ஹச் கனெக்ட்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சாவி இருக்காது, அதுக்கு பதில் இந்த ரிமோட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் தேவையான வேணுன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 3000-4000 போட்டு எடுத்துங்க. பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அது நார்மல் டீலக்ஸ் வேரியண்ட்டே மோர் தென் ஆஃப் தான். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு அண்டர் 1 lakh நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு சூப்பர் லுக்கிங் சூப்பர் பில்டு குவாலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்குன்னு நினைக்கிறீங்கப்ப இந்த ஹோண்டாவோட டியோ 110 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு சுசுகியோட ஆக்சஸ் 125 பேஸ் மாடல் தான். இந்த ஒரு லிஸ்டிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் அதோட ப்ரைஸிங்க நம்மளுக்கு அண்டர் 1 lakh வராது, ஒரு 1,03,000 கிட்ட வரும் பேஸ் மாடலே. பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா 1,03,000 வந்தாலும் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் அந்த ஒரு ஸ்கூட்டர் ரியலி ஒரு ஒர்த்தான ஸ்கூட்டர்னே சொல்லலாம். என்ன வச்சுங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டிய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அந்த ஒரு டீசென்ட் அந்த ஒரு ப்ரீமியம் கிளாஸில் வரக்கூடிய உங்களுக்கு ஒரு டிசைனாக இருக்கும். அது இல்லாமல் அந்த வண்டியில் அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி வைஸும் இன்ஜின் குவாலிட்டி வைஸும் எந்த வித குறையும் இருக்காது. நல்ல ஒரு சூப்பர் சாலிடான ஒரு பில்ட் குவாலிட்டி இன்ஜின் குவாலிட்டி பொறுத்த
பொறுத்தளவுக்கு நல்ல டியூரபிளான ஒரு இன்ஜின் குவாலிட்டி. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் சைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணி 8.6 bhp பவர்ஸையும் 10 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 45 kmpl இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நிச்சயமாகவே இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டியாகவே இருக்கும். ஏன்னா இன்ஜின் நல்ல ஒரு ரிஃபைண்டாக இருக்குது இல்லையா. எல்லாமே இது வந்து எப்படி சுசுகி மார்க்கெட் பண்ணாங்க, இது கொஞ்சமாக குடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக மைலேஜ் விஷயத்தில் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டாகவே இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கல். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்ம பார்க்குறது வந்து பேஸ் மாடல். அதில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. ஓவராலாக பார்க்கும்போது வண்டி இட்ஸ் ஓகே. அதுக்கடுத்து வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 103 kg தான். சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 773 mm. அதனால் உங்களுக்கு வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களும் கஷ்டமெல்லாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். ஏன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு வண்டியில் பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது இல்லையா. அதனால் உங்களுக்கு வண்டி ஓட்டும் போதே ஒரு சாலிட் அண்ட் ரிஜிடான ஒரு வெஹிக்கிள் ஓட்டுற ஒரு ஃபீல் நிச்சயமாகவே கொடுக்கும். ஓட்டினீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் இந்த வண்டிக்கு வெயிட்டிங் பீரியட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பட் வெயிட்டிங் பீரியட் அதிகமாக இருந்தாலும் இட்ஸ் ரியலி ஒர்த்தான ஒரு ஸ்கூட்டருங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா. வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பார்ப்போம். வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு நம்ம பார்க்குறது வந்து பேஸ் மாடல். அது வந்து 1,03,000 கிட்ட வரைக்கும் வருது. ஜஸ்ட் ஒரு 3,000 தாங்க நம்ம பட்ஜெட் விட்டு மேலே போகுது, எடுக்கலாம். அதனால தான் இது ஒரு ஸ்பெஷல் மென்ஷனாக நான் சொல்லியிருக்கேன். சரி ஓகே, இந்த லிஸ்ட்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you.